நீங்க இந்த வீடியோவை பார்க்குறப்போ மனசுக்குள்ள செம்ம கன்ஃபியூஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுமா இல்ல இது தாங்குற கொஸ்டின்ஸ் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வீடியோல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கான்ஃப்ளிக்ட் ஃப்ரீயா இருக்காது. ரெண்டு இண்டிவிஜுவல் பீப்புள் ஒன்னா சேர்ந்து வாழும்போது ரெண்டு பேரும் வேறு வேறு சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அங்க டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றது ரொம்ப நார்மல். ஆனா அந்த ப்ராப்ளம்ஸ் எப்போ நம்மளால சால்வ் பண்ணவே முடியாத ஒரு லெவலுக்கு போகுதோ அப்பனா ரிலேஷன்ஷிப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆகுது. ஒருவேளை பிரச்சனை இருந்தாலும் அது ஒர்க்கபிளா இருக்கிறதா, ரெண்டு பேரும் ஈக்குவலா எஃபர்ட் போட்டு சரி பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல சேஞ்ச் வரும். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப் ஓகே இல்லைங்கிறத காட்ச மாதிரி சில ரெட் ஃபிளாக்ஸ் அண்ட் சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதை நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். உதாரணத்துக்கு, பார்ட்னர் கூட இருக்கும்போது கிடைக்கிற நிம்மதியை விட நீங்க தனியா இருக்கும்போது ரொம்ப ரிலீவ்டா ஃபீல் பண்றீங்களா? நம்ம நாமாவே இருக்கோன்னு ஃபீல் ஆகுதா? முன்னாடி எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை வந்தா அதை சேவ் பண்ண நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க, நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பீங்க. ஆனா போக போக அந்த எஃபர்ட் உங்ககிட்ட குறைஞ்சிட்டே போகுதா? அடுத்த முக்கியமான சைன், பார்ட்னர் கூடவே இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான லோன்லினஸ் ஃபீல் ஆகுறது. ஒருத்தர் கூடவே இருந்தாலும் இன்னும் நீங்க உள்ளுக்குள்ள தனிமையிலே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்ல அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்க மாறிடுவாங்கங்கிற ஒரு வெறும் ஹோப்பு மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனா பாஸ்ட்ல அவங்க மாறினதுக்கு உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இருக்காது. அவங்க சைட்ல இருந்து எந்த சேஞ்சும் இல்லைனாலும் ஏதாச்சும் மேஜிக் நடந்து அவங்க மாற மாட்டாங்களான்னு ஒரு ஹோப்ல அங்கேயே நின்றுட்டு இருப்போம். சில நேரம் இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுட்டா ஃபியூச்சர்ல நம்ம ஆசைப்படுற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்களாங்கிற பயத்தினால சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செட்டில் ஆயிடுவோங்கிற தாட்லயே நிறைய பேர் அங்கே லாக் ஆகிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தா உங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றிய ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். சில நேரம் பீப்புள் ஏன் கன்ஃபியூஸ்டா ஹோல்ட் ஆன் பண்றாங்கன்னா அதுக்கு பார்ட்னரோட பிஹேவியர் தான் காரணம். சில நேரம் ரொம்ப அப்யூசிவா நெகட்டிவா நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா அடுத்த செகண்டே நமக்கு தேவையான ஒரு ஐடியல் பார்ட்னர் மாதிரி மாறி பயங்கரமா அஃபெக்ஷன், கேர், லவ்னு அள்ளி தெளிப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் மாத்தி மாத்தி வரும்போது நம்ம செம்ம கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவோம். எதை நம்புறது, இவங்க உண்மையிலேயே நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாம அந்த கன்ஃபியூஷன்லயே ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டு இருப்போம். இன்னும் சில ரிலேஷன்ஷிப்ஸ்ல மேலோட்டமா சர்ஃபேஸ் லெவல்ல பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே ஸ்மூதா போற மாதிரி இருக்கும். ஆனா ஆழமா போய் பார்த்தாதான் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும். வெளில பாக்குறவங்க சொல்லுவாங்க, அவங்க கிட்ட என்ன குறை, நல்லா தானே பாத்துக்கிறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி போயேன், லவ் தானே முக்கியம்னு. ஆனா நிஜத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு லவ் மட்டும் போதாது, அதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டைல், நம்ம ஃபியூச்சர் கோல்ஸ், நம்ம வேல்யூஸ், நம்ம பர்சனாலிட்டி, இது எல்லாமே மேட்ச் ஆகணும். ஜஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணி போன்னு சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப கோபம் வருது, அது ஒரு பேட் ட்ரேட் அப்படிமேனா அதை நான் மாத்திக்கிறது ஒரு ஹெல்த்தி காம்ப்ரமைஸ். அது ரிலேஷன்ஷிப்பை பாசிட்டிவா மாற்றும். ஆனா அதுவே என்னோட மொத்த பர்சனாலிட்டியோ, என்னோட கோர் வேல்யூஸையோ, என்னோட கெரியர் சாய்ஸஸையோ இன்னொருத்தருக்காக டோட்டலி மாத்தணும்னு நினைச்சா அது ரொம்ப தப்பு. உதாரணத்துக்கு, உங்களுக்கு கெரியர்ல பெரிய லெவலுக்கு போகணும், அப்ராட் போகணும்னு ஆசை இருக்குது. ஆனா உங்க பார்ட்னர் அதெல்லாம் முடியாது, இங்கதான் இருக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்கன்னா உங்க லைஃப் லாங் ட்ரீமையே அவங்களுக்காக மாத்துற அந்த ஹியூஜ் காம்ப்ரமைஸ் லாங் டேர்ம்ல உங்களை சஃபகேட்டா ஃபீல் பண்ண வச்சிடும். அது ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நெகட்டிவா பாதிக்கும். இது வரைக்கும் உங்க சைட்ல இருந்து நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணீங்க. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன எஃபர்ட் போட்டீங்கிறதையும் யோசிக்கணும். நம்ம மனசுல இருக்கிற விஷயங்களை அவங்க கிட்ட கிளியரா கம்யூனிகேட் பண்ணோமா? ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணோமா? நம்ம சண்டை போடுற பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை திரும்ப ரிப்பீட் பண்ணாம இருக்க ட்ரை பண்ணோமான்னு யோசிங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் ட்ரை பண்ணியும் ஒர்க் அவுட் ஆகலனா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எடுத்திருக்கீங்களா? ஏன்னா நமக்கு சில நேரம் புரியாது, தப்பு என் மேல இருக்கா இல்ல என் பார்ட்னர் மேல இருக்கான்னு. அந்த டைம்ல ஒரு தேர்ட் பர்சனா ஒரு ப்ரொஃபஷனல் உள்ள வரும்போது நம்ம பேட்டர்ன்ஸை ஈஸியா புரிய வைப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க்கபிளா இல்லையான்ற முடிவை எடுக்கவும் ஒரு ஹெல்த்தியான சைட்க்கு மூவ் ஆகவும் தெரப்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கப்பிள் தெரப்பி ஆப்ஷனை கன்சிடர் பண்றது ரொம்ப நல்லது. உங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஹெல்த்தியா இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம டீம்ஒர்க் சைக்காலஜிஸ்ட் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் அசஸ்மெண்ட் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. For more relationship contents, subscribe to our page.